வணக்கம், குட் மார்னிங். காலையில் நான் இளநீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூட சேர்த்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு ஒன்று சொல்லி தர போகிறேன். ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மையை வெட்டட்டும். வெட்டு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெட்டு. ஆனால் எனக்கு வெட்ட வராது. பார்த்துருங்க, இப்படி வச்சுட்டு பிடிக்காதா? அவ்வளோ வருமா? ஐயா ஆமாம், நிறைய வருது. இந்த இளநீ இருக்குது பார்த்தீங்களா? இந்த இளநீ தண்ணியில் பிளான்ட் ஹார்மோன் படிச்சிருக்கீங்களா? ஆக்சின், சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லி வரும். அதில் சைட்டோகைனின் இந்த இளநீல நிறைய இருக்கும். பார்த்துக்கிடுங்க. இந்த இளநீ என்ன சொல்லுவாங்கன்னா லிக்யூட் எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த சைட்டோகைனின் எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சைட்டோன்னா என்னது? செல்லு. ஓகேவா? கைனின் அப்படின்னா டிவிஷன், அதாவது பகுப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா? செல் டிவிஷன், செல் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிற எல்லா வேலைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய சைட்டோகைனின் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூட் எண்டோஸ்பெர்மில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இளநீ யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அப்புறம் உள்ள கை விட்டு பார்க்கணும். பார்த்துடுங்க, வழுக்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இருக்கு, விட்டு. தண்ணி இருக்குல்ல, தண்ணியே குடிக்கல. தண்ணி இதில் ஊற்றிடுவோம். இதே ஊற்ற முடியாது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. வெட்டுமா. நாங்கள் இது என்ன சொல்லுவோம்னா வழுக்க அப்படின்னு சொல்லுவோம். கிட்ட காட்டு. அப்படியே எடுத்துட்டு நீங்கள் இந்த வழுக்கைக்கு என்ன பேர் சொல்லுவீங்க உங்கள் ஊரில்? ஓகேவா? பின்னாடி போவா. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ சொல்லுமா.